எக்ஸைஸ் 10.3ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங் பை வந்து 3.14 எடுத்துக்கிட்ட சொல்லிட்டாங்களா. இப்போ அந்த ஃபிகரை பாருங்கள், செமி சர்க்கிள் இருக்குது, இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டயமீட்டர் அப்படி தானே கொடுத்துட்டான். ஆனால் அவனே சொல்லிட்டான், அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், பாயிண்ட் வச்சுட்டு இவ்வளவும் தான் 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவ்வளவும் டயாமீட்டர்னால் அதில் பாதி ரேடியஸ். அப்போ அவனே மென்ஷன் பண்ணுறதை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளவு தான் இது வந்து என்னது ஆரோ போட்டு காமிச்சிருக்காங்க 12ன்னு. ஸோ இது வந்து 12 சென்டிமீட்டர் ஆரோ போட்டிருக்கனால இப்போது அப்போ இவ்வளோ தான் எடுத்துருக்கணும். அப்போ கிவன் எழுதும்போது ரேடியஸ் வந்து எவ்வளவு 12ன்னு போட்டுக்கோங்க. பை வந்து அவன் கொடுத்துட்டா நான் 3.14. நம்மளுக்கு டயாமீட்டர் தெரியாது. ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏன் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்? ஏன்னா பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை டி டிவைடட் பை 2. அந்த டிக்கு நம்மளுக்கு தெரியாதுங்கனால நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டருக்கு ஒரு குட்டி ஃபார்முலா 2r, அவ்வளோதான். 2 இன்ட்டு ரேடியஸ். ரேடியஸ் ஃபார்முலா என்னது? 12. 2 இன்ட்டு 12 என்னது? 24. சரிங்களா? இப்போ அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாமா? பை டி டிவைடட் பை 2. பையோட வேல்யூ என்னது? 3.14 இன்ட்டு டயாமீட்டர் வேல்யூ என்னது? 24 டிவைடட் பை 2. இப்போ 2ம் 24ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 37.68. இப்போ என்ன பண்ணணும்? பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப், இந்த ஷேப்புக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? செமி சர்க்கிள் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 37.68. டயாமீட்டர் என்னது? ஃபுல்லாக. இப்போ இது வந்து 12 அப்படின்னா 2 கூட 12 பண்ண 24. அப்போ அந்த 24ஓட தான் நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 61.68. ஆட் பண்ண தெரியும் தான். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 37.68 24. சில பேர் எல்லாம் ஈஸியாக பண்ணுவோம், இந்த ஃபைனல் ஆன்சரில் தான் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் ஒரு தான் லைட்டாக செஞ்சு காமிச்சிக்கிறேன். 0 இல்லை அப்படின்னா நீங்கள் 0 போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. 8 + 0 8, 6 + 0 6 ஆட் தான் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 + 7 வந்து என்னது? 8 9 10 11 கிடைக்கும். ஸோ 11 ரிமைனிங் 1 இருக்கும். 3 + 2 5 6 5 அது ஒன்று வந்து என்னது? 6. இவ்வளோதான் அந்த சம். அடுத்து ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப சிம்பிள். பிக்சரை கொடுத்துருக்காங்க, பிக்சர்லேயே பாருங்கள். டயாமீட்டரா ரேடியஸா எதுவுமே அவன் ஆரோ போட்டு மென்ஷன் பண்ணலைன்னா அது நீங்கள் டயாமீட்டர்னே எடுத்துக்கலாம். இவ்வளோதான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ அவ்வளோங்கிறது எவ்வளோ இருக்கும்? அந்த பாதி வந்து ரேடியஸ் தானே. ஸோ நீங்கள் டேரெக்டாக ரேடியஸ் வந்து 12ன்னு நீங்கள் போட்டு செஞ்சிடலாம். ஃபார்முலா என்னது? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் இதாகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எப்போ கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரியணும். ஏன்னா ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பைக்கு சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் மொத்த ப்ராப்ளமும் உங்களுக்கு தப்பாக போயிடும். அதுக்கு தான் பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா பை டி டிவைடட் பை 2. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா தான் 2πr. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னா தான் என்னது? πr². நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்தமாரி நம்ம மாடல் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுடலாம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, போட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 10.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங். டேக் பை வந்து 3.14ன்னு எடுத்துக்கணும். சம் அந்த ஃபிகர் கொடுத்துட்டாங்க, சும்மா ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டாங்க. இது அப்போ டயாமீட்டர் வந்து 14. ஆரோ போடலை. அப்போது உங்களுக்கு எவ்வளவு ரேடியஸுங்கிறதெல்லாம் சொல்ல டேரெக்டாக நீங்கள் டயாமீட்டர் 14 போட்டுக்கலாம். வேறு என்ன எடுத்துக்கலாம்? பை வந்து என்னது? 3.14 ஆர் 20/7 போட்டு பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். டு ஃபைன் என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங். பெரிமீட்டர்னு மட்டும் போட்டால் கூட போதும். இப்போ ஃபார்முலா ஃபார் செமி சர்க்கிளுக்கு எழுதலாமா? பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அதே இதில் தான் நம்பரை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா ஒரே கொஸ்டினாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. எல்லாமே ஃபிகரும் அந்த நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் தவிர மற்றபடி கான்செப்ட் எல்லாம் அந்த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு டயாமீட்டரை கண்டுபிடிச்சி ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ஈக்குவல் டு பை டி டிவைடட் பை 2. பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு டயாமீட்டர் வேல்யூ என்னது? 14 டிவைடட் பை 2. 2வையும் 14ம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7. 3.14 இன்ட்டு 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 21.98. இது நீங்கள் பாருங்களேன். பைக்கு பதிலாக அவங்க வந்து 3.4 கொடுத்தனால அப்படி போட்டிங்க. எதுக்கும் செக் பண்ணி பாருங்களேன். பைக்கு பதிலாக 22 டிவைடட் பை 7 போட்டாலும் டயாமீட்டர் என்னது அவன் கொடுத்துருக்கான்? 14 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? இப்போது கேன்சல் பண்ணி பாருங்கள்.
1 7 is 7, 2 7s are 14. இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும்? 22 கிடைக்கும். அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிட்டு தானே. இதனாலும் என்ன பாயிண்டில் வந்திருக்கு, பாயிண்ட் மோர் தேன் 5ஆக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஷேப்புக்கு மொத்த ஷேப்புக்கு எழுதலாமா? பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் ப்ளஸ் டயாமீட்டர். இப்போ செமி சர்க்கிள் வந்து என்ன கிடச்சிது? 21.98 ப்ளஸ் 14. டயாமீட்டர் வந்து என்னது? 14 போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 31.5.98 போட்டுக்கலாம். அல்லது பாயிண்ட் மோர் தேன் 5 இருக்கனால நம்ம ஒன்று ஆட் பண்ணால் 36ம் போட்டுக்கலாம். இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப சிம்பிள். டயக்ராம் ஃபிகர்லாம் ஒரு தடவை ட்ரா பண்ணி அந்த இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். கிவன் போட்டுக்கோங்க, என்ன கண்டுபிடிக்கிறோன்னு போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணுறது கரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது பென்லேயே கேன்சல் பண்ணி குழப்பாதீங்க, பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு நீட்டாக கேன்சல் பண்ணி போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.